வீதியில் தேவதேவன் பாடுவாங்க வர வர ஒரு தேவடியா ஊரு என்ன பேசி சொல்றேன் என்ன பார்த்து நாக்கு போய் பள்ளியில மாட்டு பல்லு சேர்த்து போட்ட கலப்பிக்கிட்டேன் நான் கேக்குறேன் யாரா நீ என்ன பேசி தெரிஞ்சு பேசுறா அடுத்த இந்த நாட்டுக்கு மகாராணி ஆகுறா அவங்கள போய் அந்த வார்த்தை கேட்கலாமா அறுபது இருக்கா மாசம் கை நீட்டி சம்பளம் இருமா நான் கேக்குறேன் மாசம் கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்க இருமா நான் கேக்குறேன் யாரா என்ன பேசி தெரியல வீதியில் பாடுவாங்க வர வர ஒரு தேவடியா ஊரு வேலைக்கார பசங்க வேலை செய்யற பசங்க நான் காலால இருக்கிற வேலை கையால செய்யறவனுங்க ஏன் தேவையான கேட்கறானா அது காரணம் யாரு சரியா இருந்தா ஒழுங்கா பேசு மருந்தா எக்கோ எக்கோ யாரும் இல்லாத இந்த அனாதை இப்படி தாண்டை கொண்டு வேட்டையாடுவது முறைதானா? தாயில சொந்தீல அணில தமிழ்ல உற்சாகம் ஒருவர் கிடையாது. எவ்வளவு அடிச்சாலும் வச்சாலும் எனக்கு ஆளுக்கிறவங்க ஆளு கிடையாது. ஒரு சொம்ப தண்ணிக்கு கதியா இல்லாண்டி என் பக்கத்து நாயா என் சொந்தக்கார நாயா என் வாங்கி நாயா எந்த நாயா உனக்கு தண்ணி எந்த நாயோ நாயா ஏய் மலாபட்ட நாயா அடி அவளை கேக்குறமா கைவாட்ட அப்படி வரும் எவ்வளவு அடிச்சாலும் வச்சாலும் ஏழு கேக்குறதுக்கு ஒருத்தர் கிடையாது நாலு கிடையாது. ஒரு அடி அடிச்சனோ இல்லையோ ஒரு பொண்ணா பிறந்தவன் எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் எவ்வளவு அடி விழுந்தாலும் விட்டு வெளியே போக கூடாது. வீட்டு வாசல தாண்ட கூடாதுடா. ஆமா அவதான் பொம்பளை. ஒரு அடி அடிச்சனோ இல்லையோ ஏண்டி வர்ற வெளி தாங்க முடியல நீ வெளி தாங்க முடியல உட்காந்துக்கிற மாப்பிள்ளை மாறுங்களே எனக்கு ஒத்தனை கூட கீழே இறங்க போனேன் கீழே இறங்க போனேன் வலிக்குதா இங்கதான் எனக்கு சந்தேகம் என்னடா நீ பாட்னாடி என்ன ஆச்சா வலி தாங்க முடியல இறங்கி ஜனத்துல உட்கார்ந்தா ஏன்டா போற அவதான் வலி தாங்க முடியல ஜனத்துல இறங்கி போனா நீ எந்த மாப்பிள்ளைய பார்த்த ஏய் அப்போ அடிக்காத விட மாட்டேன் அண்ணே என்ன பாவத்தை செய்து எடையலக்காக இப்படி காட்டை காட்டி வேட்டையாடுறீங்க. நீ கீழே இறங்கி போறதுனா அங்க சக்கால்காரங்கள என்ன பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஏடி உனக்கு இவ்வளவு வக்காலத்துக்கு வராளுங்களே இப்ப போ நான் சொல்றேன் போய் ஒரு புடவை வாங்கிடுவா மாத்து கட்டுக்கு யாரும் விட மாட்டாங்க போடி யாராவது உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க பேச மாட்டாங்க ஆத்துக்கிட்ட கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டாங்க அம்மாவா இருந்து வச்சு இவ்வளவு மாறி போட்டாங்க உங்களுக்கு இதுக்கு மேல எம்பிஎஸ் சக்கால்காரங்க உக்காந்துக்கிறவங்க மாப்பிள்ளை மாறுங்க ஒரு
பொண்ணை பார்த்து வீட்டு வேலை செய்யக்கூடாது. எனக்கு 28 பேருக்கு ஒரு தொடர்பத்தி எடுத்து பெருக்கிறதுக்கு வக்கு இல்ல, உனக்கு வக்காலத்து வாங்கறதுக்கு கீழே இருக்கு போவதுல நீ போவதுல 4 பேர் 4 பேசுறாங்க. எந்த கால போச்சு இந்த கால சட்டம் வரக்கூடாது. தூத்து மலை அடி வாங்குறோம். தூத்து மலை அடி வாங்குறோம். கேஸ் கிடையாது. கேஸ் ஒன்னோட கேஸ் கிடையாது. அஞ்சு அடிக்கலாம். ஏனடா யாரும் இல்லைன்னு சொல்றாடா இவன். இவளை நான் அனாத மாதிரியா பாத்துக்கிறேன். என்ன உன்னை அனாத மாதிரியா பாத்துக்கிட்டேன். நாட்டு மன்னர் வளர்ப்பு மகளா சேர்த்துக்க போறா உன்னை அனாத மாதிரியா பாத்துக்கிறாங்க. அதானே நம்ம வீட்டுக்கார கூட பிறந்தா நம்மளுக்கு நாத்தனால அதானே யாரா இருந்தா என்ன மகளை ஏத்துக்கிறாங்க. ஆமா அனாத பொண்ணு இருக்கிறது உன்னை கட்டிக்கு துணிமணி கொடுக்கலையா? நீங்க கொடுத்தது அண்ணி. போட்டு இருக்கிற நகரத்து அதானே நீங்க கொடுத்தது. பெருமாளை பாரு அவர் எப்படிங்கிறாரா அதே மாதிரி உன்னை தோச்சு வச்சுக்கிற மாதிரியே. ஏய் என்ன பார்த்தா விட்டா பகவான் மேலதான் நான் அந்த மாதிரி தான் என் கொண்டாடி அது மாதிரி இல்ல அம்மா அவன் பகவான் மேல வைக்கிறான். யாரு கேக்குறா எப்படா சொல்லலாம் சொல்லலாம் வந்திருக்கிறாரு. இவனுக்கு 5 மணி நேரம் போட்டு நான் பாக்குறேன். இது எல்லாம் நான் ஆத்தா வீட்டுல இருந்து நான் கல்யாணம் பண்ணி வரும்போது எங்க அண்ணன் எனக்கு 7 வண்டி சீர் கட்டினாண்டா. அந்த 7 வண்டி பஞ்சர் ஆகி நின்று கிடக்கு பின்னாடி. 7 வண்டி சீர் கட்டல 7 வண்டி ஜனமா வச்சுக்க துண்ணுட்டு போறது சோத்துக்கு வக்கத்து போயிருக்கிறாங்க. துண்ணுட்டு போகணும். அம்மா ராசி தெரியுமா கல்யாணம் பண்ணி இந்த அரண்மனையில காலடி எடுத்து வச்சுது. ஆடாச்சி மாடாச்சி கோயாச்சி குஞ்சாச்சி குஞ்சு அடிச்சு சூப்பு வச்சிருவேன். 60 கருள் மாடு இருந்து மொத்தம் செத்து போச்சு. அம்மா காலடி எடுத்து வச்சு காலடி எடுத்து வச்சான். எல்லாத்தையும் உனக்கு நான் போட்டு பாக்குறேன். கடைசி முறை கேட்கிறேன். ஆமா வேலை செய்ய முடியுமா? முடியாது. ஓடுகிற நகை நட்டு எல்லாம் கைட்டு கொடுத்து மூடுகிற ஓடி போடு.
ஒன்று போன யார் வாங்கி கொடுக்குறது? எம்மா கஷ்டப்பட்டு யாரு அப்பா அம்மா ஓ உழைச்சு சம்பாரிச்சது அந்த நகை எடுக்கும். நான் எத்தனை இடம் போயிருப்பேன், எத்தனை கடை ஏறிருப்பேன், எத்தனை பைபாஸ்ல நின்று இருப்பேன். உங்க கஷ்டம் உனக்கு தெரியுமா? யாருன்னா பைபாஸ்ல தான் நிற்பாங்க. இன்னும் தெரியாத பேசுங்க. அண்ணன் சொல்றது கரெக்டாக தான் சொல்லிக்கிறாரு. அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போனாக்கா டவுன் பஸ் வரும். பைபாஸ் இருந்தா பாயிண்ட் நகையை கட்டி கொடுக்க சொன்னா இங்க என்ன நடக்குது? IPL 2020 மேட்ச் நடக்குது. எங்க அந்த அம்மா போல்ரு அவரு ஃபீல்டர் நீ மேட்ரு பேட்டரி நாங்க நாலாவது பேட்டரி This is my Hardik Pandya. This is my Jadeka. இவன் அனில் கும்ளே தோனிடா. இப்ப என்ன ஜோடி பேர் இல்ல சாடி பேரு. ஏய் நகை எப்படி கொடுத்த? என்னன்னு நகை எப்படி கட்டி கொடுத்த? கோயில்ல ஏத்துவாங்க விளக்கு குடிக்கிட்டு கொடுப்பாங்க மிளுக்கு போய் சரியான சிலுக்கு. அம்மா சிலுக்கு இந்த அம்மா அது முழுகு. அம்மா நீ போட்ட ஒரு வெளுக்குமா ஓவரா பேசுறேன், ஜூஸ் பண்ணிடுவேன். என்ன புரிஞ்சு வச்சுட்டு போனி. நேற்று வாங்கி வந்து புரிஞ்சு தர மாட்டாட்டின்னா நகை கட்டி கொடுக்க சொன்னா நட நடக்க தெரியுதா? அம்மா நீ ஆடி இந்த பாங்கிற அண்ணியா நீ ஆடிப்போ. இந்த நல்லா ஆடுறாடாவா. ஐயோ அம்மா யார் அடிச்சது? அடிச்சது யாரு? எங்க அம்மா அரைச்சதா? நீங்க அரைச்சதா? ஏமா சமையல் மாஸ்டர் நீ அடிச்சா? அரே நீ அடிச்சாருனா நீ அடிச்சா? ஏய் எங்க அம்மா அரைச்சதா? ஏய் எங்க அம்மா அரைச்சதா? நீ அடிச்சா மண்டா? ஏய் நீ அடிச்சா காலை யார் அடிச்சது? எங்க அம்மா அரைச்சது. ஏய் மரியாதை சொல்லு. கேக்குது புரியுதாமா? அம்மால யார் அடிச்சதுன்னு கேக்குறா? கோவம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஏமா எங்க அம்மாவை யார் அடிச்சது? அவன் கேக்குது புரியுதா? ஒரு 10 பேருக்கு முன்னாடி நின்னு பேசியிருப்பாங்க. அதுல ஒருத்த மட்டும் குசு விட்டுருவான். மீதி 9 பேர் கம்முண்டா இருப்பான். குசு விட்டாரு அவரு தான் பின்னா. யார் அவுட்டுவான்? ஜாதி யாரு வச்சுக்கிறாங்களோ அவன் தான் உன்னை அடிச்சிருப்பான். அவன் வச்சிரு. என்னையா காலை பிடிக்க சொல்ற? ஏய் எவ்வளவு திமிரு இருந்தா என்ன அடிச்சதுல ஜாட்டி மேல வச்சு சத்தியமா உங்க அம்மாவை கட்டிக்கிற மாதிரி நான் இல்லம்மா நான் அடிச்சேன். உன் மூஞ்சிக்கு எங்க அம்மா ஆமாண்ணா அடி வாங்கி போகுது. ஜண்டியா தட்டி அடிச்சு தானே எனக்கு வாசமாக்குது. ஒரே சாம அடிக்காது. இன்னும் கொடுத்து மனப்பட்ட உள்ள போய் ரெஸ்ட் வாடா
பீரோல் பீரோல் மேல ஏதாவது கீழே இருக்கா? டேய் மேல வைக்காத எலி தூக்கி விடுவான் ஆமா. நீ வச்சா செல்லு அடிச்சிடும் நடுமட்டமா வை அங்க கீழே வச்சுட்டு வா. நடுவுல துணி வச்சிருக்க அப்ப துணி தூக்கி